Hi guys, this is Prabhavan from Trekking with Agathia. நாம் இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா வடக்கு கர்நாடகாவில் பாகல்கோட் மாவட்டத்தில் மலப்பிரபா ஆற்றுடைய மேற்கு கரையில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தில் இடம்பெற்றுள்ள 10 கோவில்கள் ஒரே இடத்துல அமைந்துள்ள பட்டடக்கல்லு அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி காணொலியில் ஐகோலை பற்றி நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த காணொலியும் பார்த்துடுங்க. உங்களுடைய வீடியோடைய ரெசல்யூஷனை ஹைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த இடத்துடைய வரலாறையும் இந்த இடத்துடைய அழகையும் உங்களால் முழுமையாக ரசிக்க முடியும். இந்த பட்டடக்கல்லானது சாளுக்கிய மன்னர்களான முதலாம் விக்ரமாதித்யா, அதுக்கப்புறம் வினயாதித்யா, அதுக்கப்புறம் விஜயாதித்யா இவங்களுடைய காலத்துல சரியா சொல்லணும்னா 7ஆம் நூற்றாண்டுல இந்த இடம் புகழ்பெற்று விளங்கி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு மலப்பிரபா நதி ஓடுறதாவும் இந்த நதிக்கு மேற்கு கரைகளில் தான் இந்த பட்டடக்கல் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். பட்டடக்கல் அப்படின்னா முடிச்சூட்டுக்கள் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. நான் எல்லாருக்கும் தெரியும், பட்டம் அப்படின்னா முடிச்சூட்டுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க, பட்டம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்காச்சும் முடிச்சூட்டணும் அப்படின்னா இங்க இருக்கிற மலப்பிரபா நதியில குளிச்சுட்டு அந்த நதிக்கு நேராக இருக்கிற விருப்பாட்ச டெம்பிள்ல முடிச்சுட்டுவாங்களாம். இந்த இடத்துல முடிச்சூட்டுறது மட்டும் இல்லாம எந்த ஒரு நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் முதல்ல போயிட்டு அந்த ஆத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விருப்பாட்ச டெம்பிள்ல கும்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த செயல் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5ஆம் நூற்றாண்டுடைய முடிவிலையும் 6ஆம் நூற்றாண்டுல தொடக்கத்திலையும் ஆட்சி செஞ்ச ஜெயசிம்மா, ரணராகா, முதலாம் புலிகேசி, கிருஷ்ணவர்மன், கீர்த்திவர்மன் போன்ற முக்கிய சாளுக்கிய மன்னர்கள் வைணவத்தை பின்பற்றி விஷ்ணுவை வழிபடும் மன்னர்களா இருந்தாங்க. அதற்கு அப்புறம் ஆட்சி செஞ்ச மன்னர்களான ஆதித்யவர்மன், விக்ரமாதித்யன் போன்ற மன்னர்கள் 7ஆம் நூற்றாண்டுல தங்களை சிவன் பக்தர்களா மாத்திக்கிட்டாங்க. அதன் விளைவாக தான் நாம இப்ப பட்டடக்கல்ல பாக்குற 10 கோவில்கள்ல 9 கோவில்கள் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களா இருக்கு. 10ஆவதா இருக்கிற ஜெயின் நாராயண கோவில் 9ஆம் நூற்றாண்டுல ராஷ்டிரகூடர்களின் 2ஆம் கிருஷ்ணரின் காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், வட இந்திய கோவில்களின் கட்டிடக்கலையை நாகர வகை கட்டிடக்கலைன்னு சொல்லுவோம். அதே தென்னிந்திய கட்டிடக்கலையை திராவிட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்டடக்கல்ல வட இந்திய கட்டிடக்கலை மற்றும் தென்னிந்தியாவின் கட்டிடக்கலை இரண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு அப்படின்றது இன்னொரு சிறப்பு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம். அதனால இந்த காணொலி ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நாம இப்போ ஒவ்வொரு கோவிலா பார்க்க போவோம். நாம இப்ப முதல்ல பார்க்க போறது கடசித்தேஸ்வரர் டெம்பிள். சிவபெருமானுக்கு 108 பெயர்கள் இருக்குங்க. இதுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெயரை வச்சு சிவபெருமானை அழைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெயர் தான் கடசித்தேஸ்வரர். இந்த கோவிலின் கட்டிட அமைப்பு பார்த்தோம்னா ரேகா நகரா அப்படின்னு அழைக்கப்படும் நாகர சிகர பாணியில கட்டப்பட்டிருக்கு. இது ஒரு வட இந்திய கட்டிடக்கலை வகையை சேர்ந்ததுங்க. கோயிலுடைய முன்புறத்துல 2 துவாரபாலர்கள் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இவர்களுடைய உருவம் சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த சிதைவுகளுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஒன்னு, படையெடுப்பின் போது அழிக்கப்பட்டிருக்கலாம். இரண்டாவது, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கல்லானது ரெட் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிற மணற்கற்கள். இவற்றிற்கு நார்மலாவே வலிமை கம்மிங்க. அதனால சூரிய வெயில், மழை, காற்று இதனால அரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு உள்புறம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சுவர்கள் எதுவும் சிற்பங்கள் இல்ல. கோயிலுடைய கருவறையில கருப்பு நிற கிரானைட் கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்குங்க. இந்த சிவலிங்கத்துக்கு வழிபாடு எதுவும் செய்யப்படுறதில்ல. கருவறையின் வாசற்படியுடைய மேற்பகுதியில் பார்த்தோம்னா சிவன் மற்றும் பார்வதி இருக்காங்க. பக்கத்துல ஒரு பக்கம் விஷ்ணுவும் ஒரு பக்கம் பிரம்மாவும் இருக்காங்க. இங்க இருக்கும் கோவில்கள் வேசர பாணியில் கட்டப்பட்ட கோவில்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வேசர பாணி அப்படின்னா திராவிட கட்டிடக்கலை பாணியில இருக்கிற மண்டபங்களும் நாகரா கட்டிடக்கலை பாணியில இருக்கிற சிகரமும் கலந்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கட்டிடத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த கோபுரத்துடைய உச்சில இருக்கிற பகுதி கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு கீழே இருக்கிற பகுதி ஆமலக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்ததான் இருக்கிற பகுதி சிக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா டவர்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கோபுரம் சொல்லுவோம்ல, அதுதான் இது. அடுத்ததான் இருக்கிற பகுதி கர்ப்பகிரகம்னு சொல்லுவாங்க. இங்கதான் சிவபெருமான் இருப்பாரு. அடுத்தது மண்டபம். மண்டபம் இப்போ இல்ல, ஆனால் மண்டபம் இருந்ததுக்கான தரவுகள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததான் வேசர கட்டிடக்கலை அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலுங்க. இந்த கோவிலும் இங்க இருக்கும் மற்ற கோவில்களை கம்பேர் பண்ணும்போது அளவில் சிறிய கோவில் அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்த கோவில் வந்து 7ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆரம்பிச்சு 8ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல முடிக்கப்பட்டதா தொல்லியல் துறை சொல்லியிருக்காங்க. கோவிலுடைய கருவறையில ஜம்புலிங்கேஸ்வரர் இருக்காரு. கருவறையின் வாசற்படியில ஒரு சில உருவங்கள் இருக்கு. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது இந்த கோவிலுடைய வெளிப்புறம் பார்த்தோம்னா ஒரு கல் ஜன்னல் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த கோவிலுடைய கோபுரம் ரேகா நகர பாணியில் கட்டப்பட்டது தான். இந்த கோபுரத்துடைய கலசமும் அமலக்காவும் இப்ப இல்லைங்க. இந்த கோவிலுடைய முன்புறத்துல எந்த சிற்பங்களும் செதுக்கப்படல. ஆனா இந்த கோபுரத்துடைய முன்புறம் பாருங்க, சிவன் நடனமாடுற மாதிரியும் பார்வதி அதை வியந்து பார்க்குற மாதிரியும் இருக்கு. பக்கத்துல நந்தியும் வந்து நின்றுகிட்டு இருக்கு. இந்த இடத்துடைய காணொலி பதிவு பண்ணும்போது சூரிய ஒளி சிவன் பார்வதி மேல பட்டு எதிரொலிக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அடுத்ததான் இந்த இடத்துல எந்த கட்டிடங்களும் இல்லை. ஆனால் ஒரு சில இடங்கள் நந்திகள் இருக்கு. இங்க ஏதாச்சும் ஒரு கோவில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எந்த சுவர்களும் இல்லாம தரைமட்டமா அழிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கலகநாத டெம்பிள். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துல இருந்து இந்த கோவிலுடைய கட்டிடம் தொடங்குதுங்க. ஆனா இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50% மேல இந்த கட்டிடங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எஞ்சி இருக்கும் பகுதி மட்டும்தான். வட இந்திய கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கோபுரமும் கருவறையும் மட்டும் இப்பவும் நல்ல நிலையில் இருக்கு. இங்கு இருக்கும் சிவனுக்கும் வழிபாடு எதுவும் செய்யப்படுறதில்ல. அதனால கோவில் கருவறையின் மேற்கூரையானது வௌவால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதனால நீங்க கருவறைக்குள்ள போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாகவே போங்க. கோவில் கருவறை சுற்றி ஒரு மூடிய பாதை இருக்குங்க. அது பிரதர்ஷன பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனை பிரதர்ஷனம் பண்ணோம் அப்படின்னா அந்த வழியா தான் போகணும். நாம போற வழியெல்லாம் பாருங்க, எவ்வளவு மிகப்பெரிய தூண்களையும் இந்த கோவிலுடைய சுவர்களை எழுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சந்து இருக்குங்க. இது ஜன்னலா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜன்னல் வந்து இடிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு சந்தா இப்போ இருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த கோவிலுடைய சுவர் எழுப்பதுக்கு மிக பெரிய பெரிய கற்களையும் தூண்களையும் போட்டிருக்காங்கன்னு. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தூணை வந்து குறுக்கு நெடுக்குமா வச்சு இந்த கோவிலுடைய மேற்கூரையை அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த இடத்துல பாருங்க, ஜன்னல் இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து கற்களால் செய்யப்பட்ட ஜன்னல்கள். இங்க இருக்கும் கற்களானது சிவப்பு நிற மணல் கற்கள் அப்படின்றதுனால வலிமை கம்மியா இருக்கும். அதனால நமக்கு எந்த வடிவம் தேவையோ அந்த வடிவம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே எளிதாக கொண்டு வந்துடலாம். அதனாலதான் இங்க பார்த்தோம்னா நிறைய வித்தியாசமான சிற்பங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் ஈஸியா இருந்தாலும் 1300 வருடங்களுக்கு முன்னாடி செய்யறது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒன்று தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து எந்த இயந்திரங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ பெரும்பாலும் உளிகளை மட்டுமே கொண்டு இந்த மாதிரியான சிற்பங்களையும் இந்த மாதிரி வடிவங்களையும் செதுக்கிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒண்ணுங்க. இந்த கலகநாத கோவிலுடைய தெற்கு பகுதியில 8 கைகளுடன் சிவபெருமான் மண்டையோடுகளுடைய மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டு அரக்கனை மிதிச்சு கொள்ற மாதிரி இருக்கு. மிக ஆக்ரோஷமா சிவபெருமான் இருக்கிற மாதிரி இந்த சிற்பத்துல காட்டியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது சந்திரசேகர டெம்பிள். இந்த கோவிலானது நம்ம முன்னாடி பார்த்த கலகநாதர் கோவிலுக்கு தெற்கு பக்கம் இருக்கு. இந்த கோவிலானது கிழக்கு நோக்கி இருக்கு. இந்த கோவிலுக்கு கோபுரம் அந்த மாதிரி எதுவும் வைக்காம ரொம்ப சிம்பிளா இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலையும் நந்தியும் சிவபெருமானும் இருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோவில். இந்த கோவில் உள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல கண்ணுக்கு தென்படுறது இந்த தலை துண்டிக்கப்பட்ட நந்தி தாங்க. இந்த கோவிலானது திராவிட பாணியில் கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க. நம்ம மகாபலிபுரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கோவில் நிறையவே இருக்கும். இந்த கோவிலை தென்னிந்திய கட்டிடக்கலை பாணியில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுடைய உள்புறம் பார்த்தோம்னா பெரிய பெரிய உயரமான தூண்களை வச்சு இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த தூண்கள் மற்றும் இந்த கற்கள் அனைத்தும் இந்த கோவில்களுக்கு பக்கத்தில் இருந்த பாறைகளிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க. இதுல வந்து சிவலிங்கம் பக்கத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு நந்தியும் இருக்கு. அது பக்கத்துல ஒரு பசுடைய கன்று குட்டியும் இருக்கு. இந்த கல்லானது முழுக்க ஒரு கல்வெட்டுங்க. இந்த கல்வெட்டில் உள்ள தகவலின்படி இந்த கோவிலானது கிபி 720 733 ஆண்டுக்கு இடைப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிபி 734 இந்த கோவிலுக்கு நன்கொடை கொடுத்த மன்னரான விஜயாதித்யா இறந்து போயிருந்தனால இந்த கோவில் வந்து கட்ட முடியாம பாதியில நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் இந்த கோயிலை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய ராணிகளும் நன்கொடை கொடுத்ததா இந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய கருவறையில் இருக்கிற சிவலிங்கமும் கிரானைட் கல்லில் செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து இப்போ உடைக்கப்பட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய கோவில், ஆனால் இங்கே இருக்கும் சிவலிங்கமானது உடைக்கப்பட்டு பூஜைகள் எதுவும் செய்யப்படாமல் இருக்குது அப்படின்றது ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. கோயில் கருவறைக்கு வெளிப்புறத்தில்
ஒரு சிற்பம் இருந்துச்சுங்க. அது என்னன்னு பார்க்கலான்னு பக்கம் போனோம். இது பார்த்தோம்னா ராணி இருக்கிற மாதிரி தெரியுது. ராணிக்கு பக்கத்துல வந்து பணிவிடை பெண்கள் இருக்காங்க. அதுல ஒரு பெண் தன்னுடைய கையில ஹேண்ட்பேக் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த சிற்பம் வந்து இங்க தான் இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு சிற்பமா இருக்கு. ஸோ பெண்கள் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளிலேயே ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற பழக்கத்தை வச்சிருந்திருக்காங்கன்றது நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. இந்த சிற்பங்களுக்கு எதிர்ப்புறத்துல இன்னொரு 3 சிற்பங்கள் இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா 3 பேர் பெண்கள் அப்படின்னு தெரியுது. அதுல இடது பக்கமா இருக்கிற பெண்ணுடைய முடி அலங்காரம் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. இந்த கோவில் கருவறையின் வெளிப்புறத்துல ஒரு சில முற்றுப்பெறாத சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சில கற்கள்ல வரைபடம் மட்டும் வரைஞ்சிருக்காங்க. சிற்பங்கள் எதுவும் செதுக்கப்படல. ஒரு சில இடங்கள்ல பாதி சிற்பங்கள் செதுக்கிருக்காங்க, இன்னும் பாதி முற்று பெறாம அப்படியே பாதியிலே விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான சிற்பங்கள் இந்த கருவறையுடைய வெளிப்புறத்துல நம்ம பார்க்க முடியுது. நம்ம கலகநாதர் கோவில்ல பார்த்த மாதிரி இந்த கோவில்லையும் கோவிலை சுற்றி வர பிரதர்ஷன பாதை இருக்கு. அந்த பாதையில நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். போற வழி நெடுங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஜன்னல் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து கற்களால் செய்யப்பட்ட ஜன்னல்கள். இந்த கல் ஜன்னல்கள் தான் இந்த கோவிலுடைய உள்புறத்துல இயற்கையான வெளிச்சத்தை கொடுக்குது. மற்றபடி இந்த கோவில்ல மின்விளக்குகள் எதுவுமே பொருத்தப்படலைங்க. கோவில் கருவறையின் 2 பக்கங்களும் 2 சிறிய சிறிய சன்னதிகள் இருக்கு. அதுல ஒரு சன்னதியில விநாயகரும் இன்னொன்னு துர்க்கை அம்மனும் இருந்திருக்காங்க. இப்ப சிலைகள் எதுவும் இல்லைங்க. அடுத்ததான் இந்த சங்கமேஸ்வரருக்கு எதிரிலேயே ஒரு நந்தி மண்டபம் இருந்திருக்குங்க. நந்தி மண்டபத்துல ஒரு மிகப்பெரிய அழகிய நந்தி இருந்திருக்கு. நந்தியுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கு. நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது மோனோலித்திக் ஸ்டோன் பில்லர் பேரிங் இன்ஸ்கிரிப்ஷன். அதாவது கல்வெட்டுகளும் கூடிய ஒற்றைக்கல் தூண். இந்த கல் தூண் தாங்க அது. நாம போயிட்டு இருந்தப்போ இந்த இடத்துல பராமரிப்பு பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால வந்து நம்மளால பக்கம் போயிட்டு அந்த கல்வெட்டுகளை பதிவு எடுக்க முடியல. இந்த கல்வெட்டு தூண் வந்து 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த கல்வெட்டுகள் அடங்கிய தூண்ல விஜயாதித்யா மற்றும் 2ஆம் விக்ரமாதித்யாவுடைய ஆட்சியை பத்தி நிறைய சொல்லியிருக்கதா சொல்றாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது மல்லிகார்ஜுனேஸ்வர் கோவிலுங்க. இந்த கோவில் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு திரைலோக்கிய மகாதேவி அப்படின்ற ஒரு ராணி நிதி அளிச்சதுனால இந்த கோவிலை திரைலோகேஸ்வரா கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சிவன் கோவில். சிவன் கோவிலுக்கு முன்புறம் நந்தியும் இருக்கு. நந்திக்கு தனியா ஒரு மண்டபமும் இருக்குங்க. இந்த நந்தியானது பச்சை நிற கல்லில் செய்யப்பட்ட ஒற்றைக்கல் நந்திங்க. இப்ப சிதைந்த நிலையில் காணப்படுது. கோவிலுடைய நுழைவாயில ஆண் பெண் நடனமாடும் சிற்பங்கள் இருக்கு. அதை தாண்டி போனோம்னா துவாரபாலர்கள் இருக்காங்க. பெரிய பெரிய தூண்களை கொண்டு இந்த உள் மண்டபம் கட்டப்பட்டிருக்குங்க. அந்த ஒவ்வொரு தூண்களையும் நிறைய சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம முதல்ல போயிட்டு கருவறையில் இருக்கிற சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தூண்கள்லாம் பார்ப்போம் வாங்க. கோவிலுடைய வாசற்படியில் 2 துவாரபாலர்கள் இருந்து பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் 2 துவாரபாலர்கள் இருக்காங்க. இந்த கருவில் இருக்கும் சிவலிங்கமானது கிரானைட் கல்லால் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பவும் நல்ல நிலையில தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துலயும் வழிபாடு எதுவும் நடத்தாதனால இந்த கருவறை முழுக்க ரொம்ப இருட்டா இருக்குங்க. நம்ம அடுத்ததா பக்கத்துல விருப்பாச்சர் கோவில் பார்க்க போறோம். அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு மட்டும் வழிபாடு நடந்துகிட்டே இருக்குங்க. இங்க இருக்கிற கோவிலுக்கும் வழிபாடு நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்ததா மண்டபத்தின் உள்புறம் இருக்க தூண்கள் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களையும் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல கீழே பார்த்தோம்னா அரசனும் அரசியும் அமர்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல பணியாட்கள் நின்றுட்டு இருக்காங்க. அதற்கு மேலே பார்த்தோம்னா ஒரு புராண காட்சிங்க. அதில் ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் அரக்கர்களும் நின்றுட்டு மந்திரமலையை மத்தாவும் சிவபெருமானின் கழுத்தில் இருக்கிற வாசுகியும் பாம்பை கயிறாவும் கொண்டு பார்க்கடல வந்து கடைய ஆரம்பிக்கிறாங்க. மந்திரமலை பார்க்கடல்ல மூழ்காம இருக்கிறதுக்காக திருமால் ஆமையா அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை தாங்கி பிடிப்பாரு. ரொம்ப நேரம் பால்கடல் கடைஞ்சதுனால வழி தாங்க முடியாத வாசுகியும் பாம்பு விஷத்தை கக்கிடும். அந்த விஷத்தை சிவபெருமான் சாப்பிடுவாரு. அந்த விஷமானது சிவபெருமானுடைய வயிற்றுக்குள் போகாம பார்வதி தடுத்து நிறுத்துறதுனால தொண்டையிலேயே அது நிற்கும். அது வந்து கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சிவபெருமானை வந்து நீலகண்டன் அப்படின்னு ஒரு பெயரும் வச்சு அழைக்கிறாங்க. அந்த காட்சி தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க. இவங்க வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபரணங்கள் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அந்த பெண்ணுடைய தலைமுடியை பார்த்தீங்களா?
எந்த அளவுக்கு அழகா சிகை அலங்காரம் செஞ்சுருக்காங்க பாருங்க. ஸோ பெண்கள் தங்களுடைய முடியை அழகுபடுத்திக்கிறது இப்போ மட்டும் இல்லைங்க, 1300 வருடங்களுக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்றது இந்த சிற்பத்தின் மூலம் நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு யானை ஒரு மிகப்பெரிய மரத்தை தன்னுடைய தும்பிக்கைகள் தூக்கிட்டு வருது. பக்கத்தில் வந்து யானை பாகன் இருக்காரு. இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்கள்லையும் தூணுடைய ஒவ்வொரு பக்கத்துலையும் ஏதாச்சும் ஒரு புராண கதைகள், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆண் பெண் இணைந்திருக்கும் காட்சிகள், இந்த மாதிரியான சிற்பங்கள் நிறையவே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து ரசிக்கும் பழமையை ரசிக்கும் ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்த பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. எல்லா இடங்கள்லையும் சிவபெருமானுக்கு எதிரில் நந்தி இருப்பார். பெரும்பாலான இடத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னா நந்திக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நந்திக்கு சிறிய அறை மாதிரியோ அல்லது ஒரு கூடாரம் மாதிரியோ அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, நந்திக்கு ஒரு மிகப்பெரிய மேடை அமைச்சு நந்திக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை நிற கல்லில் நந்தியுடைய சிலையை வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த நந்தியானது இப்போ சிதைக்கப்பட்டு 2 நந்திகளாக உடைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே போர்க்காலத்தில் நடைபெற்றிருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது விருப்பாட்சர் கோவிலுங்க. இந்த கோவிலில் மட்டும்தான் இப்பவும் சிலை வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த விருப்பாட்சர் கோவிலில் இருக்க சிவலிங்கமும் நந்தியும் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு 2 மண்டபங்கள் இருக்குது. அதாவது துவார மண்டபங்கள் அப்படி சொல்லலாம். இது வந்து பின்புறம் இருக்கும் துவார மண்டபம். நாம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் பார்த்ததுனால இந்த துவார மண்டபத்தின் வழியாக தான் நம்ம உள்ளே போயிட்டு விருப்பாட்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கோட்டைக்கு வாயில் காவலர்கள் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு கோவிலுடைய நுழைவாயில துவார பாலர்கள் முக்கியங்க. அதனால ஒவ்வொரு கோயிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுடைய உள்ள நுழையத்துக்கு முன்னாடி நீங்கள் துவார பாலர்களை பார்த்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ கோயிலுடைய வளாகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த கோயிலுடைய பின்புறம் பாருங்க, இந்த கோயிலுடைய சுவரில் பாருங்க எவ்வளவு சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே கற்களால் செய்யப்பட்டது அப்படின்னு தான் இன்னும் சிறப்பு. இவை எல்லாமே சிவப்பு நிற மணற்கற்களை கொண்டு செய்யப்பட்டவை. விருப்பாட்சர் கோயிலுடைய இடதுபுறத்தில் பார்த்தோம்னா நிறைய சிறிய சிறிய மண்டபங்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு மண்டபத்திலையும் ஒவ்வொரு சிறிய சிறிய சிலைகள் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ சிலைகள் எதுவும் இல்லைங்க, ஆனால் வந்து இப்போ மண்டபம் மட்டும் தான் நமக்கு மிஞ்சி இருக்கு. அந்த சிறிய சிறிய மண்டபங்கள் கூட பார்க்கறதுக்கு பெரிய மண்டபம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. அந்த மண்டபங்களுடைய வெளிப்புறத்தில் புடைப்பு சிற்பங்களும் செதுக்கியிருக்காங்க. இந்த மண்டபத்துடைய உள்புறம் பாருங்க, எந்த சிலைகளும் இல்லை, ஆனால் சிலைகள் இருந்ததுக்கான தடயங்கள் இப்பவும் இருக்கு. இந்த இடத்துல பழமையான ஒரு விநாயகர் சிலை இருக்குங்க. ஆனால் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு தெரியல. விருப்பாட்சர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு நந்தி மண்டபம் இருங்க. அந்த மண்டபத்தில் இருக்கிற நந்தியானது பச்சை நிற கல்லால் செய்யப்பட்ட ஒரு அழகிய நந்திங்க. அந்த நந்தியை செய்யறதுக்கு முன்னாடி இந்த நந்தியை வந்து செஞ்சு பார்த்தாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. மற்றும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நந்தியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அந்த நந்தியை வச்சாங்க. இப்போ நந்தி மண்டபத்தில் இருக்க நந்தியானது பிற்காலத்தில் வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இதை பற்றி சரியான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம இப்போ பார்த்த நந்திக்கு எதிரில் தான் துவார மண்டபம் இருக்கு. இந்த துவார மண்டபத்தை தாண்டி வந்தோம்னா பார்க்கறது தான் நந்தி மண்டபம். இந்த நந்தி மண்டபம் தான் இப்போ இருக்கிற நந்தி இருக்கு. இதுதான் நாம சொன்ன நந்தி. இந்த நந்தியானது நம்ம பார்க்கறது கருப்பு கலர் தெரிஞ்சாலும் நம்ம நேரில் பார்த்தோம் அப்படின்னா இது பச்சை நிற கல்லில் செய்யப்பட்ட ஒரு நந்திங்க. இதற்கு பூஜை செஞ்சு இது வந்து இப்போ பார்க்கறதுக்கு கருப்பு கலரில் தெரியுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நந்தியை பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு உயிருடன் இருக்கிற பசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த நந்தி இருக்குங்க. அதனால இங்கே வரும் பக்தர்களானது
இந்த நந்தியை கும்பிடுறாங்களோ இல்லையோ இந்த நந்தியுடன் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தியுடைய மண்டபம் பார்த்தோம்னா ரொம்ப வேலைப்பாடுகளும் அமைந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நந்திக்கு கூட இந்த மாதிரி அழகான சிற்பங்களுடன் அமைந்த ஒரு மண்டபத்தை அமைக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது. அடுத்து நம்ம சிவன் கோவிலுக்குள்ளே போயிடலாம். சிவன் கோவிலுக்கு போகிறது முன்னாடி நம்ம இந்த 2 பக்கம் பார்க்குறாங்களே, இவங்க யார் தெரியுமா? நிதி அமைச்சர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, குபேரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய சிற்பம் தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த விருப்பாட்ச கோயிலுடைய நுழைவாயிலே பார்த்தோம்னா நிறைய வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உள்ள மிக பெரிய பெரிய தூண்கள் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு தூண்களுடைய 4 பக்கத்துலையும் ஏதாவது ஒரு சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த மல்லிகார்ஜுன கோவில் இருந்த தூண்கள்லையும் நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஒவ்வொரு சிற்பங்களும் சிவன் பார்வதி குறிக்கிற மாதிரியும் இல்லை புராண கதைகள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகள் குறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரியான பல்வேறு சிற்பங்கள் இங்கேயும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சிவனை போய் வழிபட்டுடலாம். அடுத்ததான் நம்ம தூணில் இருக்க சிற்பங்களை பார்ப்போம். இந்த தூண்களை கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ கோடுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பக்கம் வந்து பார்த்தோம்னா தெரியும் இந்த ஒவ்வொரு கோட்லையும் ஒரு மனிதர் நின்றுட்டு நடனம் ஆடுற காட்சி இருக்கு, வெவ்வேறு விதமா இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியுங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு அரசனும் அரசியும் மேடை மீது அமர்ந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு யானையும் அமர்ந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய வீரர்களும் இசைக்கலைஞர்கள் இசை வாசிக்கிற மாதிரியும், அதுக்கு பக்கத்தில் வந்து நடன கலைஞர்கள் நடனம் ஆடுற மாதிரியும் நிறைய காட்சிகள் இருக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 2 யானைகள் சண்டை போட்டுட்டு இருக்கு. இது வந்து போர்க்காலத்தில் இந்த யானை படையை பயன்படுத்தி சண்டை போடுவாங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை ஒத்து கவனிச்சோம் அப்படின்னா இதுல 2 வீரர்கள் இருக்காங்க. இதுல ஒருத்தர் யானை பாகனா இருப்பாரு, இன்னொருத்தர் சண்டை போடும் ஒரு வீரரா இருப்பாங்க. இந்த யானையை வேகமா சண்டை போட தூண்டுறதுக்காக ஒரு சங்கிலியும் வந்து அதனுடைய வயிற்று பகுதியில் கட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு வித்தியாசமான காட்சிங்க. ஒரு பணிப்பெண் இந்த பெண்ணுடைய கால் விரல்களை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல 2-3 பெண்கள் காற்று வீசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பெண் பார்த்தோம்னா இந்த பெண்ணுக்கு தேவையான பொருட்களை அந்த அம்மிக்கல்ல போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இந்த கோவில் இருக்குங்க. இந்த மாதிரியான நிறைய சிற்பங்கள் இந்த கோவில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது இங்கே இருக்கிற கோவிலை வந்து பாருங்க. இந்த கோயில்களுக்கு அருகில் ஒரு மலப்பிரபா நதி ஓடுதுன்னு சொல்லலாம். அது இந்த இடம் தாங்க. இப்போ எதுவும் தண்ணி இல்லை. ஆனால் வந்து அரசர்களுடைய காலத்தில் இந்த இடத்துல இந்த ஆற்று நீரில் நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோயிலுக்குள்ளே நுழைவாங்களாம். அந்த மாதிரி ஒரு புனித நீராக இந்த மலப்பிரபா நதியை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த பட்டடக்கல் காணொலி வந்து இதோட முடியுது. இதே மாதிரியான நிறைய காணொலிகள் நம்ம வந்து சேனலில் கொடுத்துட்டு வரோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம்.